Good morning. Let's wait few more minutes for people to join. Okay, let's continue. In this chapter 1, we are going to see about factors of production. Okay. First of all, the overview of the lesson is all about என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரி இதுல வந்து கான்செப்ட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுல என்னென்ன கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வில்லேஜ் நேம் கொடுத்துருக்காங்க, பாலம்பூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல மெயின் ஆக்டிவிட்டியா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற செவரல் ஆக்டிவிட்டிஸும் நடந்துட்டு இருக்கு, லைக் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங், டெய்ரி, டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து லார்ஜ் ஸ்கேல்ல லிமிட்டட் ஸ்கேல்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து தேவைப்படுது, லைக் நேச்சுரல் ரிசோர்ஸ், மேன்மேட் ஐட்டம்ஸ், ஹியூமன் எஃபர்ட், மணி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த பாலம்பூர் ஸ்டோரியை பத்தி படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னென்ன வேரியஸ் ரிசோர்சஸ் கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணுது டிசையர்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு வில்லேஜ்ல அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாலம்பூர் இஸ் அ வெல் கனெக்டட் வித் நெய்பரிங் வில்லேஜஸ். ஸோ பாலம்பூர் அப்படிங்கிறது வந்து பக்கத்து வில்லேஜஸ் கூட, டவுன்ஸ் கூட கனெக்ட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ராய்கஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய வில்லேஜ், 3 கிலோமீட்டர் பாலம்பூர்ல இருந்து. ஓகேங்களா? ஆல் வெதர் ரோட் கனெக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கனெக்ட்ஸ் த வில்லேஜஸ் டு ராய்கஞ்ச். எல்லா வெதருக்குமான ரோடு வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நியர் ஸ்மால் டவுன் வந்து ஷாப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. Many kinds of transport are visible on this road, starting from bullock cart, tongas, bogies ன்னு சொல்லிட்டு ஜாகரி இதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி கமாடிட்டிஸ், மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஜீப்ஸ், டிராக்டர்ஸ், ட்ரக்ஸ்ன்னு எல்லாமே. ஓகேங்களா? இந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா 450 ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் கேஸ்ட். 80 வந்து அப்பர் கேஸ்ட்ல இருப்பாங்க,
அப்பர் காஸ்ட் ஃபேமிலி இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் வந்து வில்லேஜஸ் வந்து அவங்க ஓன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹவுசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் தெம் வந்து குவைட் லார்ஜா இருக்கும். ஒரு சிலது பிரிக்ஸ்ல சிமெண்ட் பிளாஸ்டரிங் பண்ணதா இருக்கும். ஒரு சில இது வந்து ஸ்மால் ஹட்ஸ், சின்ன சின்ன ஹவுசஸா இருக்கும். மட் ஸ்ட்ரால பண்ண ஹவுசஸா இருக்கும். அந்த மாதிரி ஹவுசஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா எஸ்சி தலித்ஸ் பீப்புள்ஸ் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வந்து இங்க பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி பவர், இதெல்லாம் அந்த டியூப் வெல்ஸ், ஓகேங்களா, இந்த ஃபீல்டு இது எல்லாமே வந்து வேரியஸ் ஸ்மால் பிசினஸ் யூஸ் பண்றோம். பாலம்பூருக்கு வந்து 2 பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹை ஸ்கூல். There is a primary health center run by government and one வந்து private dispensary சிக்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் இந்த ஓவர்வியூ ஆஃப் த வில்லேஜ். அதே மாதிரி இந்த ஷாப் கீப்பிங், டிரான்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஸ்மால் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், ஸ்மால் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கறது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் அண்ட் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுதான் வந்து ப்ரொடக்ஷனோட எய்மாவே இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும் பொழுது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுதான் எய்மாவே இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது 4 ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 4 ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லேண்ட்ல இருந்து நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ் லைக் வாட்டர், ஃபாரஸ்ட், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஓகேங்களா, செகண்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா லேபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைலி எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸாகவும் இருக்கலாம். அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நெசசரி இது இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா, அதர் ஆக்டிவிட்டிஸ் ரெக்வயர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஹூ கேன் டூ மேனுவல் ஒர்க். மேனுவலான ஒர்க் செய்யறவங்களா இருந்தா போதும். அப்போ இந்த ஒர்க்கர் இஸ் ப்ரொவைடிங் தன் லேபர் நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன். அப்போ இந்த ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவையான இது எல்லாமே வந்து செய்யறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து தேர்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கேபிட்டல். That is the variety of inputs required at every stage during the production. அதாவது வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து தேவைப்படும். நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னா நிறைய இன்புட்ஸ் தேவைப்படும். எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் கேபிட்டல் அப்படிங்கிறது தான், அதை தான் பிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இன்புட்ஸ் தேவைப்படுறது. ஓகேங்களா, இப்போ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் கேபிட்டல்லயே பிக்ஸ்டு கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. பிக்ஸ்டு கேபிட்டல்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ், மெஷின்ஸ், பில்டிங்ஸ், இது எல்லாமே. ஓகேங்களா, இந்த டூல்ஸ், மெஷின்ஸ் எல்லாம் எந்த சிம்பிள் டூல்ஸா இருக்கலாம். ஓகேங்களா, ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சொபிஸ்டிகேட்டட் மெஷின்ஸ் லைக் ஜெனரேட்டர், டர்பைன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி. ஓகேங்களா, எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து நம்ம வந்து சொபிஸ்டிகேட்டட் மெஷின்ஸ் சொல்லுவோம். இந்த டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெனி இயர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெனி இயர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால அது வந்து பிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ரா மெட்டீரியல், மணி ஹேண்ட்ல நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். அது வந்து யானா இருக்கலாம், வீவர்ஸ்க்கு யூஸ் பண்றது, பாட்டர்ஸ் யூஸ் பண்ற கிளேவா இருக்கலாம். ஒரு சில மணி வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவைப்படும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பை பண்றதுக்கு வந்து ரா மெட்டீரியல் பை பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது இல்லையா, அதனால அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா knowledge and enterprises to be able to put together land, labor, capital and produce an output either to use yourself or to sell in the market. This these days is called human capital அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, நம்ம 2 கேபிட்டல் பார்த்தோம். ஒன்னு பிக்ஸ்டு கேபிட்டல், இன்னொன்னு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ மூணாவதா ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல். அப்போ ஹியூமன் கேபிட்டல்ங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல டீடைல்டா பார்ப்போம். இப்போ வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த பிக்சர்ல லேண்ட், லேபர், பிக்ஸ்டு கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஒரு ஃபேக்டரி, அங்க செவரல் லேபரர்ஸ் வந்து மெஷின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எவ்ரி ப்ரொடக்ஷன் இஸ் ஆர்கனைஸ்ட் பை கம்பைனிங் லேண்ட், லேபர் அண்ட் பிசிக்கல் கேபிட்டல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் which are known as factors of production. இதுதான் factors of production அப்படின்னு சொல்லுவோம். As we read through the story of Palanpur,
we will learn more about the first 3 factors of production. ஓகேங்களா, பாலம்பூர் பொறுத்த வரைக்கும் இந்த first 3 factors of production பத்தி நம்ம வந்து லேர்ன் பண்றோம். அப்புறம் ஃபார் கன்வீனியன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பிசிக்கல் கேபிட்டல தான் வந்து நம்ம வந்து கேபிட்டல் இந்த சாப்டர்ல கேபிட்டல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம், பிசிக்கல் கேபிட்டல் தான். ஓகேங்களா, இந்த ஃபார்மிங் பாலம்பூர் பொறுத்த வரையிலும் என்ன நடக்குதுன்னா லேண்ட் தான் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, ஃபார்மிங் அப்படிங்கறத மெயின் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியா நடக்குது. 75% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்மிங் தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க லைவ்லிஹுட்டுக்கு. அப்போ இந்த ஃபார்மர்ஸ் ஃபார்ம் லேபரர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னவா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. பட் ரிமெம்பர் தட் தேர் இஸ் a basic constraint in rising farm production. லேண்ட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிகலி ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, லேண்ட் ஏரியா வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். சின்ஸ் 1960 பாலம்பூர்ல பாத்தீங்கன்னா நோ எக்ஸ்பான்ஷன் இன் லேண்ட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன். பை தென் some of the அப்ப இருந்தே பாத்தீங்க அப்படின்னா some of the waste land in the village had been converted into cultivable land. ஒரு சில வந்து waste land வந்து cultivable land வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. There exists no further scope to increase farm production by bringing new land under cultivation. அப்போ புது லேண்ட வந்து கல்டிவேஷனுக்கு வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து ஸ்கோப் வந்து இருக்கா அப்படின்னா நோ ஃபர்தர் ஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. தேர் எக்ஸிஸ்ட் நோ ஃபர்தர் ஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இஸ் தேர் அ வே ஒன் கேன் க்ரோ மோர் ஃப்ரம் சேம் லேண்ட். இப்போ இந்த கைண்ட் ஆஃப் crop grown and facilities available, Palampur would resemble to the village of western part of the state of Uttar Pradesh. All land is cultivated in Palampur. No land is left idle. During the rainy season, kharif farmers பொறுத்த வரையிலும் அவங்க வந்து ஜாவர் பாஜ்ரா வந்து க்ரோ பண்ணுவாங்க. இந்த பிளான்ஸ் வந்து கேட்டில் ஃபீடா யூஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து வந்து ஃபாலோட் பை கல்டிவேஷன் ஆஃப் பொட்டேட்டோ. அக்டோபர் டிசம்பர்ல வந்து பொட்டேட்டோ வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த வின்டர் சீசன் ரபி சீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்ஸ் ஆர் ஷோன் வித் வீட்டை ஷோன் பண்ணுவாங்க. ஃப்ரம் த வீட் ப்ரொடியூஸ்ட் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேமிலி கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச சர்ப்ளஸ் வந்து மார்க்கெட் ராய்கஞ்ச் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அப்போ வந்து இந்த பார்ட் ஆஃப் லேண்ட் ஏரியா இஸ் டிவோட்டட் டு சுகர் கேனுக்கு ஒரு பார்ட்டை வந்து டிவோட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒன்ஸ் எவ்ரி இயர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சுகர் கேன் இன் இட்ஸ் ரா ஃபார்ம் ஜாகரி வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஷாப்பூர்ல வந்து சேல் பண்ணுவாங்க. மெயின் ரீசன் வை ஃபார்மர்ஸ் ஆர் ஏபிள் டு grow 3 different crops in a year in Palampur is due to the well developed system of irrigation system நல்லா well developed இருந்தது அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, electricity came early to Palampur. Its major impact was to transform the system of irrigation. எதுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது அப்படின்னா இரிகேஷன் சிஸ்டத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகேங்களா, Persian wheels அப்படின்னு சொல்றது வந்து till then used by farmers to draw water from the wells and irrigate the small fields. Persian wheel யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாட்டரை வந்து வெல்ல இருந்து டிரா பண்ணிட்டு இருந்தாங்க. People saw that electric run tube wells could irrigate much. அப்போ மோட்டார் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த இது வந்து லார்ஜ் ஏரியா ஆஃப் த லேண்டை வந்து எஃபெக்டிவா வந்து இது பண்றத பீப்புள்ஸ் வந்து நோட் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ டியூப்வெல்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து பிரைவேட் டியூப்வெல்ஸ் வந்து செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட்டா 1970 மிட்ல என்ன ஆகுது அப்படின்னா என்டையர் கல்டிவேட்டட் ஏரியா ஆஃப் 200 ஹெக்டரும் வந்து இரிகேட்டடா மாறுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷரிங் லேண்ட் வந்து ஹெக்டேர்னு சொல்லுவாங்க. Though in the villages you may find land area being discussed in small units such as bigga, guinta இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. 1 hectare equals the area of square with one side measuring 100 meter. ஓகேங்களா, can you compare the area of 1 hectare field with the area of school ground அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா not all villages in India have such high level of irrigation. Apart from the riverine plains, the coastal regions in our country are well irrigated. In contrast, plateau regions such as Deccan Plateau have lower level of irrigation. Of the total cultivated area in the country, little less than 40% is irrigated even today. In the remaining areas பாத்தீங்க அப்படின்னா farming வந்து largely வந்து 40% வந்து irrigation நம்பியும் total cultivated ஏரியாவில் மிச்ச remaining areas வந்து farming rainfall டிபெண்ட் பண்ணியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, to grow more than one crop on a piece of land during the year is known as multiple cropping. அப்போ
ஒரு கிராப்புக்கு மேல ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்ல நம்ம கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் த மோஸ்ட் காமன் வே ஆஃப் இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் ஆன் கிவன் பீஸ் ஆஃப் லேண்ட். இதுதான் வந்து மோஸ்ட் காமனான வழி. ஓகேங்களா? எதுக்குன்னா கிவன் பீஸ் ஆஃப் லேண்ட்ல வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அப்போதான் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஆல் ஃபார்மர்ஸ் இன் பாலம்பூர் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 கிராப் க்ரோ பண்றாங்க. மெனி ஆர் க்ரோயிங் பொட்டேட்டோஸ் as a third crop in the past 15 to 25 years. 15 ல இருந்து 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பொட்டேட்டோவை தான் 3வது கிராப்பா தேர்ட் கிராப்பா வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இமேஜஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராப்பிங்ல க்ரோ பண்ணக்கூடிய கிராப்ஸ். ஓகேங்களா? வீட்டு, பாஜ்ரா, சுகர் கேனு, பொட்டேட்டோ. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கல்டிவேட்டட் ஏரியா ஓவர் தி இயர்ஸ். 1950s எல்லாம் 132 மில்லியன் ஹெக்டார் வந்து கல்டிவேட் பண்ணாங்க. இப்போ 2016-17ல பாத்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு வந்து இந்த டேட்டா சொல்லுது. ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த சோர்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2020ல இருந்து டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு இன்க்ரீஸ் ஏரியா அண்டர் இரிகேஷன் வைன்னு கேட்டிருக்காங்க. You have read about the crops grown in Palampur. The following table based on the information on the crops grown in your region. You have seen that one way of increasing production from the same land is by multiple cropping. The other way is to modern farming methods for higher yield. ஓகேங்களா? அப்போ ஹையர் ஈல்டுக்காக மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஈல்டை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா கிராப் ப்ரொடியூஸ்ட் ஆன் a given piece of land during a single season. ஒரு சிங்கிள் சீசன்ல எவ்வளோ கிராப் வந்து இந்த கிவன் பீஸ் ஆஃப் லேண்ட்ல கல்டிவேட் ஆகுதோ அதை தான் ஈல்டுன்னு சொல்றோம். டில் த மிட் 1960s வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து கல்டிவேஷன்ல யூஸ் பண்ணது எல்லாமே ட்ரெடிஷனல் ஒன்ஸா இருந்துச்சு. ஓகேங்களா? அதோட ஈல்டு எல்லாமே லோவா தான் இருந்துச்சு. அப்போ ட்ரெடிஷனல் சீட்ஸ் பொறுத்த வரையிலும் லெஸ் இரிகேஷன் இருந்தாலே போதும். ஃபார்மர்ஸ் வந்து கவுடங்கு, அதர் நேச்சுரல் மென்யூஸ், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து மென்யூஸை வந்து ஃபெர்டிலைசர்ஸா யூஸ் பண்ணாங்க. நேச்சுரல் மென்யூஸை வந்து ஃபெர்டிலைசர்ஸா யூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரல் மென்யூஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. பை பண்ணணும் அப்படின்னு எங்கேயும் போய் பை பண்ணணும்னு தேவையில்லை. ஆனா கிரீன் ரெவல்யூஷன் லேட் 1960ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? கம்பேர் டு ட்ரெடிஷனல் சீட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப மச் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் கிரெயின் வந்து சிங்கிள் பிளான்ட்லயே வந்து கிடைக்குது. அதோட ரிசல்ட்டா small piece of land would now produce far large quantities of food grain than was possible earlier. முன்னாடி இருந்ததை விட அதிக வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அப்போ இந்த ஹை ஈல்டிங் சீட்ஸ் வந்து என்ன தேவைப்படுது அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய தேவைப்படுது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படுது, பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் தேவைப்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் தான் மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹை ஈல்டிங் சீட்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸெட்ரா வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹை ஈல்டு வந்து எப்ப பாசிபிள் அப்படின்னா ஹை ஈல்டிங் சீட்ஸையும் இரிகேஷன், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் பாசிபிள். ஃபார்மர்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ்க்கு ட்ரை அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ரீஜன்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன செட்டப் பண்றாங்க அப்படின்னா டியூப்வெல் இரிகேஷனுக்காக and made use of high yielding varieties யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ஃபார்மிங்ல யூஸ் பண்றாங்க. சம் ஆஃப் தெம் பாட் ஃபார்ம் மிஷினரிஸ். ஒரு சிலர் வந்து டிராக்டர்ஸ், த்ரெஷர்ஸ் இதெல்லாம் பிளவிங்காகவும் ஹார்வெஸ்டிங்காகவும் வாங்குறாங்க. ரிவார்டட் வித் ஹை ஈல்ட் ஆஃப் வீட்ஸ். ஓகேங்களா? தே ஆர் ரிவார்டட் வித் ஹை ஈல்ட்ஸ் ஆஃப் வீட். அப்போ வீட்டுக்கு ஹை ஈல்டு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ பாலம்பூர் வந்து yield of wheat grown from the traditional varieties எவ்வளவு எடுக்க முடியுதுன்னா 1300 கிலோ எடுக்க முடியுது ஹெக்டாருக்கு. அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்க்கு வந்து 3200 kg வந்து ஹெக்டாருக்கு எடுக்க முடியுது. அப்போ there was a large increase in the production of wheat. அப்போ increased production wheat production increase ஆகுது. Farmers now had a greater amount of surplus wheat to sell in the market. அப்போ farmers வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் நிறைய மார்க்கெட்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வீட்டோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பேரிங் வித் 1960ஸ்ல கம்பேர் பண்ணும்போது
வீட்டோட ப்ரொடக்ஷன் 10 மில்லியன் டன்னஸா இருந்தது, இப்போ 108 மில்லியன் டன்னஸா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும்பொழுது மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, start with more cash than before. ஓகேங்களா. why அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ்க்கு வந்து ஃபார்மர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய கேஷ் தேவைப்படுது. ஏன்னா நிறைய அவுட் சைட்ல இருந்து பை பண்ண வேண்டியது இருக்கிறதா ரீசன். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா will the land sustain. அப்போ லேண்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் நமக்கே தெரியும், ஆனா அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் எல்லாம் ஓவர் யூஸ் பண்ணுது நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷன் அசோசியேட் ஆன இந்த many areas green revolution is associated with loss of soil fertility due to increased use of chemical fertilizers வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து குறையுது. ஓகேங்களா. அதே மாதிரி கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் டியூப் வெல் ஹேஸ் ஆல்சோ லெட் டு த டெப்ளீஷன். அப்போ வாட்டர் டேபிள் வந்து டெப்ளீஷன் ஆகுது. டியூப் வெல்ல வந்து அதிகமா யூஸ் பண்றதும் எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட்டர் டேபிள் டெப்ளீஷனுக்கு வழிவகுக்குது. அப்போ என்விரான்மெண்டல் ரிசோர்சஸ் லைக் சாயில் ஃபெர்டிலிட்டி, கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் த இயர்ஸ் வந்து பில்டப் ஆகிறதுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. ஒன்ஸ் டெஸ்ட்ராய்ட் ரீஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம். we must take care of the environment to ensure the future development of agriculture ஃபியூச்சருக்கு டெவலப் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த we must take care of the environment அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. the chemical fertilizer provides minerals which develop in water and are immediately available to plant, but these may not be retained in the soil for long. They escape from the soil and pollute the groundwater, rivers and lakes. Chemical fertilizers can also kill the bacteria and other microorganisms in soil. This means sometime after their use, soil will less fertile than ever before. அப்போ அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாயிலோட ஃபெர்டிலிட்டி குறையுது. ஓகேங்களா. அப்போ the consumption of chemical fertilizer in Punjab is highest in the country நமக்கே தெரியும். அப்போ அதுதான் கொடுத்துருக்காங்க. The continuous use of chemical fertilizer has led to the degradation of soil health. அதனால soil health குறையுது. Punjab farmers are now forced to use more and more chemical fertilizers and other inputs to achieve the same production level. This means the cost of cultivation is rising very fast. அப்போ cultivation cost-ம் வந்து ரைஸ் ஆயிட்டு போகுது அப்படிங்கறதான் இதுல சொல்றாங்க. How is land distributed between the farmers of Palampur? You must have realized how important land is for farming. நமக்கே நல்லா தெரியும் லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அன்பார்ச்சுனேட்டா நாட் ஆல் பீப்புள் வந்து என்கேஜ் ஆகல அக்ரிகல்ச்சர்ல. ஓகேங்களா. அப்போ ஹேவ் சஃபிஷியன்ட் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன். எல்லாத்துக்கும் சஃபிஷியன்ட் லேண்ட் இருக்கிறது இல்ல. 1/3 அதாவது வந்து 150 ஃபேமிலிஸ் வந்து 450ல 150 ஃபேமிலிஸ் வந்து தலித்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்டிவேஷன் லேண்ட் வந்து கிடையாது. ஆஃப் த ரிமைனிங் ஃபேமிலிஸ் ஹூ ஓன் த லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா 240 ஃபேமிலிஸ் வந்து கல்டிவேட் ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட் லெஸ் than 2 hectare in size. 2 ஹெக்டேர் சைஸுக்கு கம்மியா இருக்கிறவங்களா இருக்காங்க. அப்போ கல்டிவேஷன் ஆஃப் சச் பிளாட்ஸ் டஸ் நாட் பிரிங் அடிக்வேட் இன்கம் டு ஃபார்மர் ஃபேமிலி. அப்போ இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்றது வந்து அடிக்வேட் இன்கம் ஃபார்மர் ஃபேமிலிக்கு கொடுக்கறது கிடையாது. யூ கேன் see the large number of small plots scattered around the village in the picture. These are cultivated by small farmers. On the other hand, more than half of the area of the village is covered by plots that are quite large in size. In Palampur எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are 60 families of medium and large farmers who cultivate more than 2 hectares of land, and few large farmers who have land exceeding 10 hectares மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, in 1960sல வந்து கோபிந்த் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் வந்து 2.25 ஏக்கர் அதுல அன்இரிகேட்டட் லேண்டா வச்சிருந்திருக்காரு. அதுல 3 சன் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது 0.7 ஹெக்டேர் சைஸ்ல 3 அவங்க வந்து பிரிக்க வேண்டியது வருது. அப்போ வந்து அடிஷனல் ஒர்க் வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டியது வருது. ஏன்னா 0.75 ஹெக்டேர் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு இன்சபிஷியண்டா போறவாங்க. ஓகேங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா cultivated area 55.4%, 44.6% வந்து small and marginal farmers ஓடது இருக்குது. number of farmers பாத்தீங்க அப்படின்னா 85%, medium
semi medium large farmers வந்து more than 2 hectares அப்படின்னு சொல்லி, இது less than 2 hectares அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. கல்டிவேட்டட் ஏரியா, நம்பர் ஆஃப் farmers. அடுத்ததாக who will provide labor? After land, labor is next necessary factor for production. production நடக்கணும் அப்படின்னா முதல்ல land வேணும், அதுக்கப்புறம் லேபர் வேணும், அதுக்கு அடுத்தது கேபிட்டல் வேணும். ஓகேங்களா? இப்போ லேபரை யார் லேபர் ப்ரொடியூஸ் பண்ணுவா, சரி லேபரை யார் வந்து ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்மிங்க்கு வந்து கிரேட் டீல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. அப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ் அலாங் வித் தேர் ஃபேமிலி வந்து என்ன பண்றாங்கன்னா ஓன் ஃபீல்ட்ல கல்டிவேட் பண்றாங்க. thus they provide the labor required for farming themselves. அப்போ அவங்க கிட்டயே லேபரும் இருக்கு. ஆனா மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபார்ம் லேபரர்ஸ் ஹையர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபார்ம் லேபரர்ஸ் கம் எய்தர் ஃப்ரம் லேண்ட்லெஸ் ஃபேமிலில இருந்து வருவாங்க, இல்லாட்டி ஃபேமிலி கல்டிவேட்டிங் ஸ்மால் பிளாட் கல்டிவேட் பண்றவங்களா இருப்பாங்க. அன்லைக் ஃபார்மர்ஸ் மாதிரி இல்லாம ஃபார்ம் லேபரர்ஸ் வந்து do not have the right over. அவங்களுக்கு வந்து ஃபார்ம் லேண்ட்ல வந்து எந்த ரைட்டும் இருக்காது, அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேஜஸ் வந்து பே பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் ஃபார் ஹூம் தே ஒர்க். அப்போ அந்த வேஜஸ் கேன் பி இன் கேஷ் ஆர் கைண்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் கிராப் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் லேபர்ஸ் கெட் மீல்ஸ் ஆல்சோ. அப்போ அந்த வேஜஸ் வேரி ரீஜனுக்கு ரீஜன் வேரி ஆகுது, கிராப்புக்கு வேரி ஆகுது, ஆக்டிவிட்டி லைக் சோயிங், ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து வேரி ஆகுது. அப்போ தேர் இஸ் ஆல்சோ வைட் வேரியேஷன் த டியூரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டியூரேஷன்லயும் வேரியேஷன் இருக்கு. A farm laborer might be employed on a daily basis or one particular farm activity like harvesting or for the whole year. தாலா அப்படிங்கிறது வந்து லேண்ட்லெஸ் ஃபார்ம் லேபரர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேஜஸ்க்கு பேலம் போல் ஒர்க் பண்றாங்க. He must regularly look for work. The minimum wages for farm laborers set by the government வந்து 300 ரூபாய் per day. பட் தாலா வந்து 160 வந்து வாங்குறாங்க. There is a heavy competition for work among the farm laborer in Palampu, so people agree to work for lower wages also. Okay, Dala complain about the situation to Ramkali, who is another farm laborer. Both Dala and Ramkali among the poorest people in the village. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒய் ஃபார்மர் ஏன் புவரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் வந்து நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் நீடட் இன் ஃபார்மிங். You have already seen that modern farming methods require great deal of capital. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லேண்ட் லேபருக்கு அடுத்தது கேபிட்டல் தேவை. அப்போ so that farmers now needs more money than before. நிறைய பணம் வந்து தேவைப்படுது. Most small farmers have to borrow money to arrange for the capital. They borrow from large farmers or village money lenders or traders who supply various inputs for cultivation. The rate of interest on such loan is very high. அப்போ இன்ட்ரெஸ்ட் அந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா மணியை பாரோ பண்ணி தான் அந்த கேபிட்டல் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. they borrow from large farmers கிட்ட இருந்து borrow பண்ணுவாங்க, இல்லாட்டி மணி லெண்டர்ஸ் இல்லாட்டி ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து borrow பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்புட்ஸ் கல்டிவேஷனுக்கு சப்ளை பண்றாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த லோன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையா இருக்கும், வட்டி அதிகமா இருக்கிறதுனால they put to great distress to repay the loan. அதை வந்து திருப்பி கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சவிதா அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்மால் ஃபார்மர்ஸ். she plans to cultivate wheat on her 1 hectare of land. அவங்க வந்து என்ன பண்றாங்க, 1 ஹெக்டர் லேண்டுக்கு வீட் கல்டிவேட் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு வந்து சீடு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு காசு தேவைப்படுது. அதனால ரிப்பேர் பண்றதுக்கு ஃபார்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து காசு தேவைப்படுது. she estimates that a working capital itself could be cost of minimum 3000 ரூபாய் வரும்னு அவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கணக்கு போடுறாங்க. she doesn't have the money so decides to borrow from தேஜ்பால் சிங். அவங்க கிட்ட காசு இல்ல, அதனால தேஜ்பால் சிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் கிட்ட அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. தேஜ்பால் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா சவிதாக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 24%, 4 மாசத்துக்கு 24% இன்ட்ரெஸ்டோட கடன் கொடுக்குறாரு. இது வந்து ரொம்ப ஹையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சவிதா வந்து அதே மாதிரி ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஒர்க் ஆன் திஸ் ஃபீல்ட் அண்ட் ஃபார்ம் லேபர் டியூரிங் ஹார்வெஸ்ட் சீசன் 100 ரூபாய் per day அப்படின்னு வந்து அவங்க இது பண்றாங்க. as you can tell this wage is quite low. இந்த வேஜும் லோ தான்.
So Savita என்ன பண்றாங்க அப்படின்னா will have to work very hard to complete harvesting on her own field, then work as farm laborer for Tejpal Singh. அப்போ இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தேஜ்பால் சிங்குக்கு ஃபார்ம் லேபராகவும் போறாங்க, அவங்க ஹார்வெஸ்டிங் முடிக்கிறதுக்காக ஓன் ஃபீல்டுல ஹார்வெஸ்டிங் முடிக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ண ஹார்டா ஒர்க் பண்ண வேண்டியதும் இருக்கு. ஹார்வெஸ்ட் டைம் வெளியே வரும்போது ரொம்ப பிஸி டைமா இருக்கும். ஆஸ் அ மதர் 3 குழந்தைங்க இருக்கிறதால ஷி ஹேட் அ லாட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப சவிதா என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ரீஸ் டு டேக் தீஸ் டஃப் கண்டிஷன் as she knows getting a loan is difficult for small farmers. இந்த கண்டிஷனை சவிதா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கு as she is a small farmer. ஓகேங்களா. இன் கான்ட்ராஸ்ட் டு ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு கான்ட்ராஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து own have their own savings from farmingsல வந்து own savings இருக்கும் large and medium farmersக்கு. They are thus able to arrange for the capital needed. அவங்க அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. How do these farmers have their own savings அப்படின்னு பாத்தீங்கன்னா you shall find answer in the next section. அடுத்த செக்ஷன்ல ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 3 factors of production வந்து நம்ம so far வந்து land, labor, capital அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். How they are used in farming னா let us discuss கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டேஷஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். Let us suppose that farmers have produced wheat on their lands using 3 factors of production. ஓகேங்களா. Sale of surplus farm products. Let us suppose that we are seeing economics. We are seeing economics class 9, page chapter 1, page 10. So பாத்தீங்க அப்படின்னா sales of surplus farm products. Let us suppose that farmers have produced wheat on their land using 3 factors of production. Factors of production land, labor, capital அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அந்த land, labor, capitalல wheat ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த wheat வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி கன்சம்ஷனுக்கோ மிச்ச சர்ப்ளஸா இருக்கிற வீட்டெல்லாம் கொண்டு போய் விற்பாங்க. ஓகேங்களா. அப்ப ஸ்மால் ஃபார்மர்ஸ் லைக் சவிதா, கோவிந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிட்டில் சர்ப்ளஸ் வீட்டை பிகாஸ் அவங்க டோட்டல் ப்ரொடக்ஷனே ஸ்மாலா இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் இதை வந்து ஓன் ஃபேமிலி நீட்ஸ்க்கு வச்சுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ் ஹூ சப்ளை வீட் டு த மார்க்கெட். ஸோ இட் இஸ் அ மீடியம். யாரெல்லாம் வந்து வீட்டை செல் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸா இருக்கவங்க தான் வந்து அந்த வீட்டை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஸோ இந்த பிக்சர் 1.1 you can see the bullock cart streaming into the market, each carrying loads of wheat, and traders at the market buy the wheat and sell it further to the shopkeeper in the towns and cities. ஓகேங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேஜ்பால் சிங். தேஜ்பால் சிங் யாரு அப்படின்னா ஒரு லார்ஜ் ஃபார்மர். சர்ப்ளஸா 350 குவிண்டால் ஆஃப் வீட்டை வந்து லேண்ட்ல இருந்து எடுக்கிறாரு. அதை வந்து சர்ப்ளஸ் என்ன பண்றாருன்னா அதுல வந்து குட் ஏர்னிங்ஸும் கிடைக்குது. வாட் இஸ் தேஜ்பால் டூ வித் இஸ் ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் தேஜ்பால் என்ன பண்றாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மணியை பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போடுறாரு. லேட்டர் அதை வந்து சேவிங்ஸா மாத்திட்டு used for lending to the farmers. Farmersக்கு lending பண்றதுக்கு சவிதா மாதிரியான farmersக்கு lending பண்றதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. He also used the saving to arrange for the working capital for farming in the next season. So next seasonக்கு வந்து farming activitiesக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. This year தேஜ்பால் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா plans to use this earnings to buy another tractor. ஒரு டிராக்டரும் வாங்குறாரு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிக்ஸ்டு கேபிட்டல ஆட் ஆன் ஆகும். அப்ப அந்த டிராக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. லைக் தேஜ்பால் சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லார்ஜ் அதர் மீடியம் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுவாங்க. A part of earning is saved and kept for buying capital for the next season. அதே மாதிரி அதுல ஒரு பார்ட் ஆஃப் த ஏர்னிங்ஸ் வச்சுக்கிட்டு பையிங் கேபிட்டலா வச்சுக்கிட்டு
நெக்ஸ்ட் சீசனுக்கு கேபிட்டல் பை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் தே ஆர் ஏபிள் டு அரேஞ்ச் ஃபார் த கேபிட்டல் ஃபார் ஃபார்மிங் ஃப்ரம் தேர் ஓன் சேவிங்ஸ். அந்த கேபிட்டலை பை பண்றதுக்கான பையிங் கெப்பாசிட்டி எதுல இருந்து கிடைச்சிருக்குன்னா தேஜ்பால் சிங்குக்கு இந்த ஈல்டு வித்தாங்க இல்லையா, அந்த கிராப் வித்தாங்க இல்லையா, அதுல இருந்து கிடைச்சிரும். அப்போ சம் ஃபார்மர்ஸ் மைட் ஆல்சோ யூஸ் த சேவிங்ஸ் டு பை கேட்டில், truck and to set up the shops. As we shall see, these constitute a capital for non-farm activities. அப்போ non-farm activitiesக்கு யூஸ் பண்ணுவாங்க. Non-farm activities பாலம்பூர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, we have learned about farming as the main production activity in பாலம்பூர். farming activity தான் மெயினா பாலம்பூர்ல இருக்கிறதால we shall now take a look at some of the non-farm activities. Only 25% of the people working in பாலம்பூர் are engaged in activities other than agriculture. agriculture தவிர ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்ல வந்து என்கேஜ் ஆக முடிஞ்சிச்சு. அப்போ டெய்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெய்ரி வந்து அதர் காமன் ஆக்டிவிட்டி அதர் தான் ஃபார்மிங். டெய்ரி அப்படிங்கிறது வந்து மெனி ஃபேமிலிஸ்க்கு வந்து காமன் ஆக்டிவிட்டியா இருந்திருக்கு. பீப்புள் வந்து பஃபலோஸ்க்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கிராசஸ், ஜோவர், பாஜ்ரா இதெல்லாம் வந்து தட் க்ரோ டியூரிங் த ரெய்னி சீசன்ல க்ரோ ஆகுறது எல்லாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மில்கை வந்து சோல்ட் பண்றாங்க ராய்கஞ்ச்ல. நியர்பை பாத்தீங்க அப்படின்னா நியர்பை வில்லேஜஸ்ல டூ ட்ரேடர்ஸ் ஃப்ரம் ஷாப்பூர் டவுன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செட்டப் கலெக்ஷன் கம் சில்லிங் சென்டர்ஸ் வந்து ராய்கஞ்ச்ல வந்து செட்டப் பண்றாங்க. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா மில்க் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா, ஃபார் அவே டவுன்ஸ்க்கு அண்ட் சிட்டிஸ்க்கு. ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இன் பாலம்பூர். பாலம்பூர் வில்லேஜ்ல ஒரு சில ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு. அட் ப்ரெசென்ட்ல பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 50 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்ல என்கேஜ் ஆயிருக்காங்க. அன்லைக் மேனுஃபேக்சரிங் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் பிக் ஃபேக்டரிஸ் இன் த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். அதாவது வந்து மேனுஃபேக்சரிங் தான் வந்து பெரிய பெரிய பிக் ஃபேக்டரிஸ் வந்து டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல இருக்கும். ஆனா பாலம்பூர்ல இருக்க மேனுஃபேக்சரிங்ல வந்து வெரி சிம்பிள் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அண்ட் ஆர் டன் ஆன் ஸ்மால் ஸ்கேல். சின்ன அளவுல தான் பண்றாங்க. தே ஆர் கேரிட் அவுட் மோஸ்ட்லி அட் ஹோம்ஸ் ஆர் ஆன் த ஃபீல்ட்ஸ். வீட்லயே வச்சு அந்த மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி லேபர்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸையே வந்து லேபர்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஸ்மால் ஸ்கேலா தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரேர்லி வந்து லேபர்ஸ் வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மிஸ்ரல் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் சுகர் கேன் கிரஷிங் மிஷின் வந்து எலக்ட்ரிசிட்டியில ரன் ஆகக்கூடியதை செட்டப் பண்றாரு ஃபீல்டுல. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏர்லியர் டன் வித் ஹெல்ப் ஆஃப் புல்லக். இதுக்கு முன்னாடி புல்லக் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருந்தது. பட் பீப்புள் ப்ரிஃபர் டு டூ இட் பை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மெஷின்ஸ். இந்த மெஷின்ஸ்ல வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மிஸ்ரல் ஆல்சோ பை சுகர் கேன் ஃப்ரம் அதர் ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ராசஸ் இட் இன்டு ஜாகரிக்கு வந்து இது பண்றாங்க. இந்த ஜாகரி வந்து அது வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஷெல் பண்ணிக்கிறாங்க. ஜாகரி வந்து ஸ்மால் ப்ராஃபிட்டை வந்து கொடுக்குது. ஓகேங்களா, அதே அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரீம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் சென்டர் வில்லேஜ்ல ஓபன் பண்றாரு. அது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் அட்டெண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்க. கரீம் என்ன ஃபவுண்ட் பண்றாருன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 2 உமன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் ஹூ ஹேட் a degree in computer application have decided to employ them. He bought computers and set up the classes in front room of their houses overlooking the market. High school students have started attending them in the good numbers. ஓகேங்களா, அப்ப ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஃபாஸ்ட் டெவலப்பிங் செக்டர் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் தான். வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ரோட் கனெக்ட் பண்ணுது பாலம்பூருக்கு ராய்கஞ்ச். ரிக்ஷா வாலாஸ், தோங்கா வாலாஸ், ஜீப் டிராக்டர், ட்ரக் டிரைவர்ஸ் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரெடிஷனல் புல்லக் கார்ட் டிரைவ், போகே இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் டிரைவ் பண்றாங்க. They ferry people and goods from one place to another. In return பாத்தீங்கன்னா paid for it. Number of peoples என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து செவரல் இயர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகுறாங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா சம்மரி ஆஃப் திஸ் லெசன் கடைசியா முடிக்கிறாங்க. என்னன்னா ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து மெயின் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியா இருக்கு பாலம்பூர் வில்லேஜ்ல. ஓவர் த இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெனி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து எடுத்துட்டு வராங்க ஃபார்மிங் ப்ராக்டிஸ் பண்ணதுல.
So they have allowed the farmers to produce more crops in the same amount of land. அதாவது மல்டிபிள் கிராப்பிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சின்ஸ் லேண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்கேர்ஸாகவும் இருக்கிறதால ரைசிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர் ஹாஸ் பின் புட் ஆன் தி லேண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்சஸ். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர் வந்து இந்த லேண்ட் மேலே தான் போடப்படுது, நேச்சுரல் ரிசோர்சஸ் மேலே. ஓகேங்களா, அதெல்லாம் தான் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் all for this lesson. If you have any doubt, please feel free to ask your doubts in the comment section. Next chapter let us see in the next video. Thanks for watching. Have a nice day.